பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் என்ன பேசுகிறார் என்று நாம் சற்று நேரம் தியானிப்போம். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிரியைகள் இல்லாமல், அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய செயல்பாடுகளை காண்பித்து அது நிமித்தமாக தான் நான் நீதிமானாக இருக்கிறேன்ற அப்படி ஒன்றுமே இல்லாதபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற தேவன் ஒரு மனுஷனுடைய கிரியைகள், அவனுடைய செயல்பாடுகளை பார்த்து அவன் நீதிமான் என்று சொல்லாமல் ஆண்டவர் பாருங்க, கிரியைகள் இல்லாமல் தேவனாலே தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை. அப்போ கிரியைகள் இல்லாமல் தேவன் நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியம், மனுஷனுடைய பாக்கியத்தை அதை என்ன பாக்கியம்னு சொல்லி காமிக்கும்போது பார்த்தா, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, அக்கிரமம் நம்ம கிரமமாக எல்லா காரியமும் செய்வது கிடையாது. அநேக நேரத்தில் நம்மளுடைய காரியங்கள் சில டைம் அக்கிரமமாக நடக்கிறது, ஆண்டருக்கு பிரியமில்லாமல் நிறைய நடக்கிறது. இன்னும் எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, பாவங்கிறது தேவனோட பார்வையில் சின்ன பாவம் பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. பாவம் தான். அது சின்னதாக ஒரு சின்ன பொய் சொன்னாலும் அதுவும் பாவம்தான், பெருசாக ஒருத்தவங்களை கொலை பண்ணாலும் அதுவும் பாவம்தான். அப்போ தேவனுடைய பார்வையில் பாவம் தான். பாருங்க, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் பார்த்தீங்கன்னா, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. பாருங்க, நம்ம எல்லாரும் பாவிகள் தான், யாரும் நீதிமான் கிடையாது, எவனும் நல்லவங்களும் கிடையாது. தேவன் ஒருவரை தவிர யாருமே நல்லவங்க கிடையாது. அப்போ எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கிறேன், பர்ஃபெக்டாக ஒரு மனுஷன் இருந்தானா அவன் இந்த பூமியில் இருக்க வேண்டிய ஆள் இல்லை, அவன் பரலோகத்தில் இருக்க வேண்டிய ஆள். ஆண்டவர் அப்படி ஃபுல் பர்ஃபெக்ஷனில் ஒருத்தர் இருந்தானா ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்குவார். அப்போவே வாழ்க்கை முடிஞ்சு ஆண்டவர் தனக்கு பிரியமான பிள்ளையை எடுத்துக்குவார். இந்த பூமியில் வச்சுருக்காருன்னா நம்மளை ஒவ்வொரு நாளும் ஷேப்பன் பண்ணி நம்மளை நம்மளுடைய குறைவை எல்லாம் ஒரு மகிமையில நிறைவாக்குகிறதுக்கு அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை உருவாக்குகிறார். அப்போ எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஸ்லிப்பாகி ஏதாவது ஒரு பாவம் செய்கிறவர்களாக தான் இருந்திருப்போம். அப்போ எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, அப்போ அப்படி இருக்கிறவங்க, பாவம் செய்கிறவங்க இருந்தாலும் ஆண்டவரே உமக்காகன்னு சொல்லி ஆண்டவரையே நம்பி இருந்து ஓடுற ஓட்டத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டருக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன தவறுகள், சின்ன காரியங்கள் கூட நாம் பாவம் செய்கிறவர்களாக இருந்திருப்போம். அப்போ அதெல்லாம் கர்த்தர் எண்ணாதிருக்கிறார். பாருங்கள், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான் அப்படின்னு. அப்போ தாவீது சங்கீதத்தில் இந்த மாதிரி வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறதோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ, அந்த மாதிரி வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் இங்கே மேற்கோள் காட்டுகிறார் பவுல். இந்த பாக்கியம், இப்படி பாக்கியங்கள் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ என்று ஒரு கொஸ்டினோட கேட்குறார். இந்த மாதிரி பாக்கியம்னு சொல்லப்படுற இந்த காரியங்கள் எல்லாம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு தான் வருதா, இல்லை விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு தான் இது சொல்லப்படுதா அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு, ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு காரியமாக
பவுல் இந்த இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் தான் அது நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ விசுவாசத்தை மேற்கோள் காமிக்கிறார். விசுவாசம்தான் முக்கியங்கிறத பவுல் மூலமாக ஆவியானவர் இன்று இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போ விசுவாச வாழ்க்கை, விசுவாசம், தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் மிக 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 முக்கியமானது, அவசியமானது. அதுதான் இந்த வாழ்க்கை பயணத்திலே, இந்த விசுவாச ஓட்டத்திலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. நான் ரட்சிப்பை காத்துக்கொண்டேன், நான் ஆண்டவரோடு இருக்கிற மகிமையை காத்துக்கொண்டேன், நான் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன் அப்படி சொல்லலை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இந்த வாழ்க்கை பயணம் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த விசுவாசம் தான் முக்கியம், தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். இந்த காலகட்டங்களில், கடைசி நாட்களில் தேவன் மனுஷர்கிட்ட விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த விசுவாசத்தை தான் மனுஷங்கிட்ட இருந்து பிசாசு எடுக்க பார்ப்பான். கடைசி நாட்களில் இந்த விசுவாசம் தேவன் மேலே, மனுஷன் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தை எடுக்கணும்னு தான் பிசாசு பல விதத்தில் நமக்கு சந்தேகத்தை கொடுப்பான். பல விதத்தில் அவ்விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற காரியங்களை, அநேக காரியங்களை செய்ய தூண்ட செய்வான். அதனாலே நாம் அனுதினமும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை பயணத்திலே விசுவாசம், தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவைகளில் இந்த சிந்தையோடு நாம் அன்று நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 வருடத்தின் ஏப்ரல் மாதத்தின் 25ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. அப்பா, எங்களை இந்த பூமியில் எந்த நோக்கத்திற்காக படைத்தீரோ, உருவாக்கினீரோ, உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த வாழ்க்கை பயணத்தில், இந்த விசுவாச ஓட்ட பந்தயத்தில் நாங்கள் ஆண்டவரே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஜீவன் தந்து, பலன் தந்து, சுகம் தந்து, இத்தனை வருட காலங்களில் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிற ஆண்டவரே, தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே எங்களை முன்குறித்து வேர்பிரித்து அழைத்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றி ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களை நீர் அதற்கு தகுதியுள்ள பாத்திரங்களாக எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர், நடத்தி கொண்டிருக்கிறீர். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் உமக்கு சொந்தம் ஐயா அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எப்படி நீர் நடத்த வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம், உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. உண்மையே முழு நம்பிக்கையாக, விசுவாசமாக அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தே மண்டில் ஊற்றி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எடுத்து நடத்துங்கப்பா. இந்த நாளில், புதிய நாளைக்கா நன்றி. இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலையெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அப்பாலே போ சாத்தானே, உடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரை மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.